அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக படிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நாம் ஆல்ரெடி ஷெட்யூல் 4 முடிச்சிட்டோம். இப்போ ஷெட்யூல் 5க்கு வந்திருக்கிறோம். அது யூனிட் 2ல் இருக்கிற மீதி டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நம்ம பிடிஎஃபாக சார் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தெழுது, அப்புறம் ஊர் பெயரோட மறு, அப்புறம் பேச்சு வழக்கில் தூய தமிழ் சொல், அப்புறம் இந்த இணைப்பு சொல். இந்த டாப்பிக்கில் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது ஊர் பெயரோட மறுவை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ ஊர் பெயரோட மறு நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்காக ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி ஒரு 3 பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஊரோட மறு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா தகவலாக நம்ம சில ஊர் பேரோட மறுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான். அதனால் ஒரு 108 ஊர் பேரோட மறுவு நான் கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம 2 விதமாக படிக்கலாம். ஒன்று, இப்போ தருமபுரியை தகடூர்னு சொல்லுவாங்க, பழனியை திருஆவினங்குடின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு டைரெக்டாக அந்த மறு பேரை வச்சு திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவாங்க, உதகமண்டலத்தை உதகை அப்படின்ட்டு இப்படி ஒரு டைரெக்டாக ஒன்று படிக்கிறது ஒன்று. இன்னொன்று சில பேர்த்துக்கு என்னென்னா அதனுடைய விளக்கத்தை சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா, மயில்கள் அங்கே அதிகமாக இருந்ததுனால தான் அது மயிலாப்பூர் அப்படின்னு வந்தது. அதனால தான் காலப்போக்கில் அது மயிலை அப்படின்னு ஆனது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே, ஒரு சில ஊருக்கு பிக்சர் இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. பார்க்கலாம், வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ ஊர் பெயரோட மறு நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் பார்த்திங்கன்னா இயல் 3ல் வழக்கு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் மறுன்னு இருக்கும். 10th நியூ புக்கில் இயல் 7ல் இருக்கும். 8th ஓல்டு புக்கில் பருவம் 1 இயல் 3ல் இருக்கும். அப்போ அதை நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஒவ்வொரு புக்கில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மறு அப்படின்னா என்ன? நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை என்னன்னு சொல்கிறோம்? மறு அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதான் கணக்கு. அப்போ கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு இதுக்கெல்லாம் மறு பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கோவைனா கோயம்புத்தூர், குடந்தை கும்பகோணம், அந்த மாதிரி. எந்தைனா என் தந்தை, போது போல்து, சோனாடு சோழநாடு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ இதனுடைய விளக்கம் எல்லாமே பின்னாடி இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, உதகமண்டலம், கோயம்புத்தூர் இந்த ஊர் பேரோட மறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தஞ்சாவூர் தஞ்சை சொல்லிட்டாங்க. அப்போ புதுக்கோட்டைக்கு என்ன வரும் அப்படிங்கும்போது, இந்த புதுக்கோட்டையும் புதுச்சேரியும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். புதுக்கோட்டைக்கு இக்கு வருது, கா வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுகை கா வரிசை வரும். புதுச்சேரி இதுக்கு மட்டும் புதுவை அப்படின்னு வரும், தெரிஞ்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஊட்டி, இது ஆங்கில பேர் ஊட்டி அப்படிங்கிறது. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நாகை. கும்பகோணத்துக்கு குடந்தை. திருநெல்வேலிக்கு நெல்லை, இல்லை சீவலப்பேரி கூட சொல்லுவாங்க, சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருநெல்வேலிக்காரங்களை சொல்லுவாங்க. முக்கூடல் கூட சொல்லுவாங்க, அது போக பார்த்துக்கலாம். மன்னார்குடி மன்னை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை, தஞ்சாவூர் தஞ்சை. ஓகேங்களா? இது அதனுடைய ஆன்சர். இந்த இதனுடைய விளக்கத்தோட ஆன்சர் தான் அது. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மறுவோட என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் 2 பார்ட்டாக கொண்டு வர போகிறேன். ஒரு பார்ட்டில் நாம் படிச்சுக்கிறோம், இது இந்த ஊருக்கு மறு பேர் அப்படின்ட்டு அதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது 2வது பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 108 கொஸ்டினாக, இப்போ இதில் இருக்கிறத 108 கொஸ்டினாக வித் ஆப்ஷனோடு கொண்டு வர போகிறேன். அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஊர் பேரோட மறு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர், அதனுடைய மறு பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அது கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய விளக்கத்தையும் போட்டுருங்க. இதனால தான் என் ஊர் பேர் இந்த மாதிரி மறுவி வந்தது அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சதுன்னா, கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அதை போட்டுருங்க. ஓகேங்களா? சரி, ஒன்றை பார்த்துடலாங்களா? மன்னை, மன்னார்குடி, அதாவது இந்த ஊரை தான் மருவி வந்த ஊராக இங்கே இருக்குது. ஓகேங்களா? மன்னார்குடிக்கு என்ன சொல்லுவாங்க? மன்னை. மயிலாப்பூருக்கு மயிலை. சைதாப்பேட்டைக்கு சைதை. ஊட்டி, அதாவது உதகமண்டலம் அல்லது உதகை, அதை நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஆற்காடு அப்படிங்கிறது எப்படி ஆச்சுன்னா, 6 காடு, 6ம் காடு சேர்ந்ததுனால தான் ஆற்காடு அப்படின்னு மாறிச்சு.
அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல், இது எங்கள் ஊர். நாமக்கல் அப்படிங்கும்போது ஆரைக்கல் அப்படிங்கிற மருவி வந்த ஊர். ஓகேங்களா. கரூர் அப்படின்னா கருவூர் அல்லது வஞ்சி. கரூருங்கிறது என்னாச்சு, கருவூர் அல்லது வஞ்சி. குன்னூர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஊட்டியில் இருக்கிற கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஒரு ஊர் தான். அப்போ குன்றூர், அதாவது குன்றுகள் அதிகமாக இருக்கிறதுனால இது குன்னூர் அப்படின்னு வந்தது. குளித்தலை, ஏன் அது குளித்தலைன்னு வந்ததுன்னா குளிர்ச்சியான சோலை உள்ள தலை, அதாவது சோலை இருக்கிறதுனால தான் அது குளிர் தண்டலை அப்படின்னு மாறுச்சு. கோடம்பாக்கம், கோடலம்பாக்கம், கோடம்பாக்கத்துக்கு கோடலம்பாக்கம். சிந்தாரிப்பேட்டை இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா சின்னத்தரிப்பேட்டை, அதாவது அங்கே வந்து நெசவு தறி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தறி ஓட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே தறிகள் நிறையா இருந்ததுனால, சின்னத்தறி அதிகமாக இருந்ததுனால சின்னத்தரிப்பேட்டை அப்படிங்கிற மருவி சிந்தாரிப்பேட்டை அப்படின்னு தான் மாறுச்சு. அடுத்தது செங்கல்பட்டு ஏன் வந்ததுன்னா செங்கழு நீர்ப்பட்டு. செங்கல் அந்த பூ இருக்குது பார்த்திங்களா, செங்கல் நீர் அப்படிங்கிறது அந்த பூ வகை அங்கே அதிகமாக இருக்கிறனால தான் ஆக்சுவலாக செங்கல் நீர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பானையில் வந்து ஒரு வகையான பூ வகை ஒரு இதில். அப்போ வந்து அது வந்து பூ வகை அப்படிங்கும்போது நீர் கிடையாது. அந்த வகை பூ அங்கே அதிகமாக இருந்ததுனால தான் செங்கல் நீர்ப்பட்டு செங்கல்பட்டாக மாறுச்சு அப்படிங்கிறது. திரு ஆவினம் குடி அப்படிங்கிறது வந்து இந்த 3 தெய்வங்கள் வந்து குடியிருந்ததுனால திரு ஆவினம் குடி அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த கோயில் அப்படின்னா நம்ம பழனி அப்படிங்கிறது. அதாவது ஞானப்பழம் நீ அப்படின்னு சொன்னதுனால தான் அது வந்து பழம் நீ அப்படின்னு மருவி வந்துருச்சு. ஓகேங்களா, அவையார் சொன்னதுனால. திருத்தணிகை, அதாவது திருத்தணி அப்படி ஏன் மாறுச்சு அப்படின்னா தணிகை, அதாவது வந்து இந்த திருத்தலத்துக்கு போனோம்னா கோபம் வந்து தணிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால தான் தணிகை அப்படிங்கிறது திருத்தணியாக மாறுச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா. தகடூர், தர்மபுரி. இப்போ நான் படிச்சிடுறேன், நம்ம விளக்கத்தை பின்னாடி பார்த்துடலாம். பாருங்கள், புதுகை, புதுக்கோட்டை, தஞ்சை, தஞ்சை அப்படிங்கிறதுலாம் என்னது, தஞ்சாவூர். திருச்சி, திருச்சிராப்பள்ளி. உதகை, உதகமண்டலம். கோவை, கோயமுத்தூர். கோயமுத்தூர் என்ன சொல்கிறாங்க, கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுச்சேரியை புதுவை. ஆனால் இந்த புதுச்சேரி புதுக்கோட்டையும் தான் வந்து ப்ரீவியஸில் அடிக்கடி கேட்டாங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால. அதேமாரி கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை, குடமூக்கு அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். கும்பம்னா குடம் அப்படின்னு தமிழில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த கும்பம் கோணம் அப்படிங்கிறதுனால தான் குடம் தை அப்படிங்கிற மாதிரி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், முக்கூடல்னு சொல்லுவாங்க, சீவலப்பேரின்னு சொல்லுவாங்க, நெல்லை 3மே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சேலம் சேரளம் அப்படிங்கிறத சேலமாக மாறுச்சு. தர்மபுரம் அப்படிங்கிறது தான் தாம்பரமாக மாறுச்சு. இது சென்னையில் இருக்கிற ஒரு ஊர். வெண்கல்லூர் அப்படிங்கிறது வந்து பெங்களூர். பெங்களூர் வந்து வெண்கல்லூர்னு தான் சொன்னாங்க. பொள்ளாச்சியை பாருங்கள், பொழில் மிகுந்த ஆட்சி அப்படிம்பாங்க, அதை தான் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநள்ளூர், அறுவை. அருப்புக்கோட்டைக்கு பாருங்கள், திருநள்ளூர், அறுவை. அதேமாரி திரிசூலத்துக்கு வந்து திருச்சூர், திருச்சுரம். திருச்சூர், திருச்சுரம் 2மே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மதுரைக்கு வந்து தூங்கா நகரம்னு நமக்கு சொல்கிறோம், இருந்தாலும் மதுரை வந்து மதிரை, ஆளவாய் அப்படின்னு மருவி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி பாருங்கள், ஆரைக்கல் அப்படின்னா நாமக்கல். உகுநீர்க்கல், புகைநற்கல், இந்த 2மே வந்ததுன்னா என்னது, ஒகேனக்கல் அப்படின்னு அர்த்தம். உகுநீர்க்கல், புகைநற்கல். அடுத்தது கயத்தாறு, கசத்தியாறு. ஒரு சில ஊர் வந்து அதை அந்த ஊர் பேரோட ஒரே ஒரு எழுத்து தான் மாறி இருக்கும். அது பெருசாக அந்த வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சோழலிங்கபுரம், சோளிங்கர். 2 லா வருது, 3 லா வந்துருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. லால்குடி வந்து பாருங்கள், தவத்துறை. லால்குடி வந்து தவத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருச்செங்கோடு. இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை தான், திருச்செங்கோடு தான். அங்கே அந்த திருச்செங்கோடு மலையை சுற்றி வந்தீங்கன்னா அங்கே ஒரு பகுதியில் வந்து இந்த வார்த்தை எழுதியிருப்போம். அது நீங்கள் அடுத்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். இல்லை திருச்செங்கோடுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த வார்த்தை அங்கே எழுதியிருக்கும். அதுதான் மறி வந்த ஊர். அதாவது திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கையை வந்து 4 கோட்டை, 4 பக்கமும் கோட்டை இருக்கிறதுனால தான் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கை.
பழவந்தாங்கல் பல்லவந்தாங்கல், பழவந்தாங்கல் பல்லவந்தாங்கல். திண்டுக்கலை வந்து திண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கலை வந்து திண்டீஸ்வரம். திருச்செந்தூர் திருச்சீரலைவாய். அலை வந்து அங்கே ஓயாமல் இருக்கிறனால தான் திருச்சீர் அலைவாய் அப்படின்றத திருச்செந்தூருக்கு உண்டான ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அப்படிங்கிறது. ஸ்ரீரங்கம் திருவரங்கம். தில்லை சிதம்பரம். சில ஊர் பேரை வந்து நம்ம சேர்த்தி படிச்சுக்கணும். தில்லை சிதம்பரம், நெல்லை திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி சேர்த்தி படிச்சுக்கணும். அடுத்தது திருமறைக்காடு வேதை. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வேதாரண்யத்துக்கோட மறு. பழவேற்காடு புலிக்காடு. நோட் பண்ணிக்கோங்க. பழவேற்காடு புலிக்காடு. அதேமாரி இங்கே பழவந்தாங்கல் வந்துதா? இங்கே பாருங்கள், பழவந்தாங்கல் பல்லவந்தாங்கல், பழவேற்காடு புலிக்காடு. திண்டிவனம். இதே திண்டிவனம் இங்கே ஒன்று பார்த்தோமே. திண்டுக்கல். பாருங்கள், திண்டுக்கலுக்கு வந்து திண்டீஸ்வரம். திண்டுக்கலுக்கு வந்து திண்டீஸ்வரம். ஆனால் திண்டிவனத்துக்கு வந்து திந்திரணி வனம். இன்னொன்று வந்து புளியங்காடு. ஓகேங்களா? திருநின்றவூர் திண்ணனூர். திருநின்றவூர் திண்ணனூர். வத்தலகுண்டு வெற்றிலைக்குண்டு. வத்தலகுண்டு வெற்றிலைக்குண்டு. பழமுதிர்ச்சோலை பழம் உதிர்ச்சோலை. அவ்வளோதான், பிரிச்சு எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். விருத்தாச்சலம் முதுகுன்றம் பழமலை. விருத்தாச்சலத்துக்கு வந்து முதுகுன்றம் பழமலை. தாராசுரம். தாராசுரம் வந்து ராராசுரம் சொல்லுவாங்க, இல்லை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராசுரம் ராஜராஜேஸ்வரம். கோலார் தங்கச்சுரங்கம் என்ன சொல்லுவாங்க? குவலாலபுரம். குவலாலபுரம். பெரம்பூர் பிரம்பூர். பெரம்பூர் பெரம்பூர். முகப்பேறு, அதாவது மோப்பேறு. முகப்பேருன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். மோப்பேறு அப்படிங்கிறத முகப்பேரை மாறுச்சு. திரு ஒற்றியூர் அப்படிங்கிறதான் திருவெற்றியூராக மாறுச்சு. எழுமூர் எலும்பு அப்படிங்கிற எழுமூர் அப்படிங்கிறது எழும்பூர் அப்படின்னு மாறுச்சு. இது எல்லாமே சென்னையில் இருக்கிற ஏரியாக்கள். திருவல்லிக்கேணி, அதாவது அல்லிக்கேணி தான் திருவல்லிக்கேணி. கயப்பாக்கம் அப்படிங்கிறது கல்பாக்கமாக மாறுச்சு. பன்னுருட்டி பன்ருட்டி. இதெல்லாம் ஒரு எழுத்து தான் வித்தியாசம், அதனால் தெரியணும். குமரி கன்னியாகுமரி. கொடைக்கானல் நோட் பண்ணிக்கோங்க. கோடை. கொடைக்கானல் கோடை. மணப்பாறை மணவை. பரமக்குடி பரம்பை. பரமக்குடிக்கு பரம்பை. சங்கரங்கோவில் சங்கை. சங்கரங்கோவில் சங்கை. வண்ணாரப்பேட்டை வண்ணை. பொதுவாக வந்து இது ஐயில் முடிகிற மாதிரி தான் மறு பேர் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். பரமக்குடி பரம்பை, சங்கரங்கோவில் சங்கை, வண்ணாரப்பேட்டை வண்ணை, தேவக்கோட்டை தேவோட்டை. கோயம்புத்தூர் கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். நோட் பண்ணிக்கோங்க. சோனாடு அப்படிங்கிறது சோழ நாடு தான் சோனாடு அப்படின்னு சொன்னாங்க. மானாம்பதி. இது வந்து ப்ரீவியஸில் ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. மானாம்பதினா என்னது? வானவன் மாதேவி அப்படிங்கிறது மருவி தான் மானாம்பதியாக மாறுச்சு. குறுகை. திருக்குறுகூர். திருநகரி அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறுகூர். குறுகை அப்படின்னா திருக்குறுகூர். ஸ்ரீவி அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இது ஷார்ட் ஃபார்மே ஃபஸ்ட்டு 2 எழுத்து தான். இதே வந்து ஸ்ரீவை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஊர் பேர் வந்து ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு 2 எழுத்து தான் மருவி பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விருதை விருதுநகர். அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் அம்பை. அம்பாசமுத்திரம் இளங்கோக்குடி. நோட் பண்ணிக்கோங்க. இளங்கோக்குடிங்கிறது அம்பாசமுத்திரம். அறந்தாங்கி நிசா அறந்தாங்கி அப்படிங்கிற மாதிரி அறந்தை. ராமநாதபுரம் முகவை. ராமநாதபுரத்துக்கு முகவை. திருவண்ணாமலை அருணை. அருணை கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணை அப்படின்னா சிவந்த நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அருணை மலைனா சிவந்த மலை, அதனால் வந்து திருவண்ணாமலை வந்து அருணை அப்படிம்பாங்க. நாகர்கோவில் நாகை அப்படின்னு வரும், நாஞ்சியும் வரும். ஓகேங்களா? நாஞ்சி நோட் பண்ணிக்கோங்க. குன்னத்தூர் குன்றத்தூர் இது பார்த்தோம். குன்னக்குடி குன்றக்குடி நோட் பண்ணிக்கோங்க. அது ஊர் வந்தாவே குன்றை தான் ரெண்டுமே, ஆனால் இது ஊர் இது குடி அவ்வளோதான். திருவெள்ளரை.
இது எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. சுவேதகிரி அப்படின்ட்டு பேர், திருவெள்ளரை. நாங்குநேரி இது கேள்விப்பட்டிருக்கோம். வானமாமலை, தோத்தாத்ரி சேஸ்திரம், இந்த ஐயர் பேசுவார் நினச்சிக்கோங்க. நாங்குநேரி. திருவாரூர் இதுலேயே இருக்குது, ஆரூர். ஏற்காடை வந்து ஏரிக்காடு, மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்காடை வந்து ஏரிக்காடு. ஆத்தூர், ஆற்றூர். மாயவரம், மயிலாடுதுறை. மாயவரம், மயிலாடுதுறை. பத்தமடை, பத்தல்மடை. திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிறது எந்த ஊருக்கு ஃபேமஸு? வேதாச்சலம். திருப்பதி, வேங்கடாசலம். அதாவது வெங்கடாசலம் தான், வேங்கடாசலம் அப்படின்ட்டு அந்த சாமி பேர் தான். ஓகேங்களா? திருப்பதி. பெரம்பலூரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்புலியூர். பெரம்பலூர் பெரும்புலியூர். பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், இது நாம் படிச்சிருக்கிறோம். கடலூரை வந்து பாருங்கள் கூடலூர் அப்படின்னு மறி வந்திருக்கு. காஞ்சிபுரம் வந்து காஞ்சி நம்ம சொல்கிறோம், ஆரம்பத்தில் இருந்த பேர் கச்சி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பல்லாவரம், பல்லவபுரம். திருவிடை மருதூர். திருவிடை மருதூர்னா இடைமருதில், இதே இடைன்னு வரும். திருவள்ளூர் அப்படின்னா திரு எவ்வுளூர். திரு எவ்வுளூர் இது ஏதாவது எறும்பு அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க, அது விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்த்துடலாம். கீவளூர் அப்படின்னா கீழ்வேலூர். பூந்தமல்லி, பூவிருந்த மல்லி தான் பூந்தமல்லியாக மாறிச்சு. திருவானைக்கா, திரு ஆனைக்கா சேர்த்து எழுதுனா வேலை முடிஞ்சுது. அவினாசிக்கு என்ன பேர்? புக்கொழியூர். புக்கொழியூர். வைத்தீஸ்வரன் கோயில், இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புள்ளிருக்கு வேலூர். வைத்தீஸ்வரன் கோயில் வந்து புள்ளிருக்கு வேலூர். சீர்காழி, சீர்த்திகள் காளி. கரந்தை. கரந்தை, கருந்திட்டைக்குடி, கரந்தாட்டாங்குடி. கரந்தைக்கு வந்து கருந்திட்டைக்குடி, கரந்தாட்டாங்குடி. நத்தம், வரகுணமங்கை. நத்தத்துக்கு வந்து வரகுணமங்கை, கொஞ்சம் வித்தியாசம். ராமேஸ்வரம், ராமேஸ்வரம். நீலகிரி, நீளமான மலை. கிரினா மலை தானே, அப்போ நீலமலை, அதை தான் விளக்கி இருக்காங்க, அவ்வளோதான். திருப்பூர், விராடபுரம். திருப்பூர்னா விராடபுரம். பனியன் தொழிற்சாலை அதிகமாக இருக்கிற ஒரு ஊர். ஈரோடு, மஞ்சள் மாநகரம், ஈரோடை. சிங்காநல்லூர், சிங்கை. சிங்காநல்லூர் வந்து சிங்கை. காட்டுமன்னார் கோயிலை வந்து வீரநாராயணபுரம். காட்டுமன்னார், காட்டு மண்ணை எப்படி இருப்பான், வீரவனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, வீரநாராயணபுரம். சில ஷார்ட்கட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கணும், அதாவது வித்தியாசமாக இருக்கிறதுக்கு. அரும்பாக்கம், அனபாய நல்லூர். அரும்பாக்கம், அனபாய நல்லூர். பசுபதி கோயில், புள்ளமங்கை. பசுபதி கோயில், புள்ளமங்கை. ஓகே, இப்போ இது ஒரு 108 ஊர் பேர் இருக்குது, சரிங்களா? இதை தாண்டி நிறைய ஊர் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வந்து இதில் இல்லாத ஊர் ஆனால் எனக்கு மறு பேர் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ இது நாம் டைரெக்டாக பார்த்துட்டோம், இந்தந்த ஊருக்கு இதுதான் மறு பேர் அப்படின்ட்டு. இதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான். மன்னார்குடி மண்ணை அப்படிங்கிறது என்ற ஊர் பெயர் சுருங்கி பேச்சுளைக்கிலும் எழுத்துளைக்கிலும் மண்ணை என்று மறி விளங்குது. டைரெக்டாக இருக்குது, மன்னார்குடி மண்ணை. மயிலாப்பூர் அப்படிங்கிறது அங்கே மயில்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது மயிலாப்பூர்னு வளைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மருவி மயிலை அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் மயிலாப்பூர். சைதாப்பேட்டை சுருங்கி சைதை, இதுக்கு பெரிய விளக்கம் இல்லை. சைதாப்பேட்டைங்கிறது இதுதான். உதகமண்டலம், ஊட்டி. ஊட்டி பாருங்கள், ஆங்கில உச்சரிப்பின் சுருக்கமாக ஊட்டி என்று மருவியது. அதாவது வந்து உதகமண்டலத்தை வந்து ஆக்டோமண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில சொல்லு இருக்கும், அது சுருக்கி தான் வந்து ஊட்டி அப்படின்னு வந்தது. அதைத்தான் வந்து ஊட்டிக்கு ஆங்கில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உதகமண்டலம் சுருங்கி உதகை, அவ்வளோதான். உதகமண்டலத்தோட மறு உதகை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஆற்காடு, ஆறு மற்றும் காடுகள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால தான் இது ஆறு காடு அப்படிங்கிற ஒரு பேரும், அதுவே காலப்போக்கில் கொஞ்சம் மருவி ஆற்காடு அப்படின்னு ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா?
சில தகவல் அதை விளக்கத்தோடு சொல்லும்போது நமக்கு பின்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். இப்போ நாமக்கல்லை வந்து ஆரைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாமகிரி மலை அப்படிங்கிற ஒரு மலை, நாமகிரி மலை அப்படிங்கிற இந்த மலை இருக்கிறதுனால தான் இது பேர் வந்து ஆரைக்கல் அல்லது நாமக்கல் அப்படிங்கிற மாதிரி வழக்கில் வந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. கரூர் வந்து கருவூர் வஞ்சி. பழந்தமிழ் இலக்கியங்களில் வஞ்சி என்றும், பழந்தமிழ் இலக்கியத்தில் வந்து கரூர் வந்து வஞ்சி என்றும், கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா கருவூர் அப்படிங்கிற அழைக்கப்பட்டதுனால தான் இது கரூர் அப்படின்னு மாறுச்சு அப்படிங்கிறாங்க. குன்னூர், குன்றூர். ஏன் குன்றூர்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், குன்றுகள் அதாவது அந்த மலைகள் நிறைந்த ஊர் அதிகமாக இருக்கிறதுனால இதை குன்றூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி குன்னூர் அப்படின்ட்டு மாறுச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து அந்த குன்னூர். அடுத்தது குளித்தலை. குளிர்ச்சியான தண்டலை, அதாவது குளிர்ச்சியான சோலை சூழப்பெற்ற பகுதி என்பதால் குளிர் தண்டலை என அழைக்கப்பட்டு பின்னர் குளித்தலை அப்படின்னு மாறுச்சு. ஓகேங்களா. இது கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் ஏன் வந்து கோடலம்பாக்கம் அப்படின்னு அழைச்சது அப்படின்னா, அங்கே குதிரைகள் வந்து நிறைய வளர்க்கப்பட்டதுனால தான் கோடலம்பாக்கம் என அழைக்கப்பட்டு தற்காலத்தில் கோடம்பாக்கம் அப்படின்ட்டு மருவி வந்தது அப்படிங்கிறாங்க. சிந்தாரிப்பேட்டை, நான் சொன்ன மாதிரி தான் கைத்தறி நெசவாளர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதி என்பதால் சின்னதரிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டு பின்னால் சிந்தாரிப்பேட்டை என மாறியது அப்படிங்கிறது தான் இந்த சிந்தாரிப்பேட்டை. செங்கல்பட்டு. செங்கழுநீர் பூக்கள் பூக்கும் குளங்களை கொண்டது, அதாவது அந்த பூக்கள் நிறைய குளங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் இது வந்து செங்கழுநீர் பட்டு அப்படின்னு அழைக்கப்பட்டதுக்கப்புறம் செங்கல்பட்டு அப்படின்ட்டு மாறுச்சு அப்படிங்கிறாங்க. முந்தைய காலத்தில் நெல்லி மரங்கள் நிறைந்த காடாக இருந்த இத்தலம், நெல்லிக்காய் மரங்கள் நிறையா காடாக இருந்த களம் திரு ஆவினன்குடி எனப்பட்டது. முருகனை நோக்கி ஞானப்பழம் நீ என்று பெற்றோர் அழைத்த நிகழ்வால் பழம் நீ அப்படிங்கிறது மாறுச்சு. திரு ஆவினன்குடி அப்படின்னு இருந்தது, அப்புறம் தான் பழனி அப்படின்னு மாறுச்சு. திருத்தணி, ஏன் முருகப்பெருமான் தனது கோபத்தணிவு பெற்று அமர்ந்த தலம். முருகனுக்கே கோபம் வருது, கோபம் வந்து அந்த தணிகை பெறதுனால தான் இது என்னது திருத்தணிகை அப்படின்னு மாறுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தர்மபுரி தகடூர், அதாவது சங்க காலத்தில் அதியமான் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆட்சி செய்த பெருமை பெற்ற தகடூர் அப்படிங்கிற ஊர், அதுக்கப்புறம் தான் தர்மபுரி அப்படின்ட்டு மாறுச்சு. ஏன்னா அதியமான் வந்து தர்மம் நிறையா பண்ணும் அப்படிங்கிறதுனால தான். அடுத்தது புதுகை. இதுக்கு விளக்கம் வந்து புதுக்கோட்டை நோட் பண்ணிக்கணும். புதுக்கோட்டை, அதாவது புதுசாக கோட்டைகளை கொண்டு விளங்கியதால் இப்பகுதி புதுக்கோட்டை எனப்பட்டது. இப்பெயர் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் சுருங்கி புதுகை என மருவி வழங்கப்பெற்றது. தஞ்சாவூர், தஞ்சை. இன்னொன்று வந்து தன் செய்யூர் அப்படிங்கிறாங்க. அது என்ன தன் செய் அப்படிங்கும்போது நம்ம இந்த வயல்கள், செழிப்பான வயல்கள் இருக்கிறதுனால இதை தன் செய்யூர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பின்னாடி தஞ்சாவூர் அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் தான் தஞ்சை அப்படின்ட்டு மருவி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட திருச்சிராப்பள்ளி என்னும் நீண்ட ஊர் பெயர் எளிமைக்காகவும் பேச்சு வளர்ச்சிக்காகவும் சுருங்கி திருச்சி என்று மருவியது. உதகமண்டலம், இது அதே தான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். கோவை, கோயம்புத்தூர். ஏன் கோவை வந்து கோவன்புத்தூர் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு பார்த்தா, கோவன் அப்படிங்கிற ஒரு தலைவன் ஆண்ட பூமி அப்படிங்கிறதுனால இது கோவனோட ஊர், கோவன்புதூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு அதுவே காலப்போக்கில் வந்து என்னாச்சு கோவை அப்படின்னு மாறுச்சு. நாகை, நாகப்பட்டினம். இதுக்கு பெருசாக விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாகர்கள் வாழ்ந்த கடலோர பகுதி நாகப்பட்டினம். புதுவை, புதுச்சேரி. புதிய சேரி என்ற பொருளை கொண்டது புதுச்சேரி என்னும் பெயர் மறுவாக புதுவை என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். குடந்தை, குடமூக்கு. ஆக்சுவலாக கும்பம்னா குடம், அந்த மீனிங்கும் ஒன்று. பிரம்மாவின் அமிர்த கும்பம் தங்கிய இடம் என்பதால் குடமூக்கு என்றும் கும்பகோணம் என்றும் அழைக்கப்பட்டு மறுவாக குடந்தை என வழங்கப்படுகிறது. நெல்லை, திருநெல்வேலி. நெல் குவித்து வைத்த அற்புத நிகழ்வு நடந்த தலம்.
திருநெல்வேலியில் வந்து நெல்லை வந்து அதிகமாக வந்து விளைவிப்பாங்க அப்படிங்கிறதுனால. சேலம், சேரளம். சேலம்னாவே சேர மன்னர்கள் ஆட்சியில் இருந்தபோது அந்த பகுதி வந்து சேரளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் சேலம் அப்படின்னு மாறுச்சு. சேலம் தான் மாவட்டம் உருவானதுலேயே முதல் மாவட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தர்மபுரம் அப்படிங்கிறது தாம்பரம். வெண்கல்லூர், அதாவது பெங்களூரில் பார்த்திங்கன்னா வெண்மையான கற்கள் நிறையா இருந்ததுனால தான் இதை வெண்கல்லூர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பெங்களூர் அப்படின்னு மாறுச்சு. பொழில், அதாவது சோலைகள் சூழ்ந்த நாட்டை ஆட்சி செய்த பகுதியாக விளங்கியதால் இதை பொழில் ஆட்சி, அதை தான் பொள்ளாட்சி அப்படின்னு மாறுச்சு. அருப்புக்கோட்டை, திருநெல்லூர், அறுவை. அறுவை அப்படிங்கிறது நெசவு தொழில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெசவு தொழிலும் நல்ல ஊர் அமைப்பும் கொண்ட இப்பகுதி திருநல்லூர் என்றும் அறுவை என்றும் அழைக்கப்பட்டு பின்பு அருப்புக்கோட்டை ஆனது. திரிசூலம், 3 சூலங்களை குறிக்கும் வகையில் திருச்சுரம் அல்லது திருச்சூர் என அழைக்கப்பட்ட தலம் பிற்காலத்தில் திரிசூலம் என்று அழைக்கப்பட்டது. மதுரை, மதிரை. இறைவன் தன் பாம்பால், பாம்பால்னா என்னது, ஆளவாய், எல்லை கட்டிய பெருமை பெற்றதால் ஆளவாய் என்றும், ஆளவாய் அப்படின்னா பாம்பு, பழந்தமிழ் மதுரை என்றும் அழைக்கப்பட்டு பின்னர் மதுரை என மருவியது. கயத்தாறு, கசத்தியாறு. கசத்து என்னும் ஆறு வாய்ந்த பகுதி என்பதால் கசத்து அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது. அது வந்து அந்த ஆறை தான் கயத்தாறு, கசத்தியாறு அப்படிங்கிறது மருவி வந்திருக்கு. சோழலிங்கபுரம், சோளிங்கர். சோழ மன்னர்கள் வழிபடப்பட்ட லிங்கம் கொண்ட ஊர். சோழர்களே வந்து லிங்கத்தை வழிபட்டிருக்காங்க. அதனால் வந்து இது சோழலிங்கபுரம் அப்படின்னு சொல்லி அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்னாச்சுன்னா சோளிங்கர் அப்படின்ட்டு மருவியது. லால்குடி, தவத்துறை. லால், தவம். தவம்னா எனது முனிவர்கள் தவம் செய்யும் துறையாக இருந்தால் இது தவத்துறை எனப்பட்ட ஊர் லால்குடி அப்படின்ட்டு மருவியது. அடுத்தது 4 கோட்டை. சிவகங்கையின் சீமையின் ஒரு பகுதியாகவும் 4 கோட்டைகளை கொண்ட இடமாகவும் விளங்கியதால், அதாவது சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று, இன்னொன்று வந்து 4 பக்கம் கோட்டை இருக்கனால இது 4 கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது வந்து சிவகங்கை அப்படின்னு மாறுச்சு. பலவந்தாங்கல், பல்லவந்தாங்கல். ஏன் வந்து பலவந்தாங்கல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பல்லவ மன்னர்களின் காலத்தில் அவர்களின் படைகள் அல்லது மக்கள் தங்கியிருந்த இடம் என்பதால் இதை பல்லவ மன்னர்கள் தங்கியிருந்த இடம் என்பதால் பல்லவந்தாங்கல், பலவந்தாங்கல் அப்படின்ட்டு மாறுச்சு. திண்டுக்கல், திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் கோயில் அமைந்துள்ள பகுதியில் திண்டு போன்ற தோற்றமுடைய மலையை கொண்டதால் திண்டீஸ்வரம் எனப்பட்ட ஊர் திண்டுக்கல் என மருவியது. திண்டுனா தலையணை அப்படிங்கிறாங்க. திருச்சீரளவை, இது வந்து அலைகள் மோதும் கடற்கரை தலம். அதாவது அலைகள் நிறைய மோதிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறனால அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருச்செந்தூர், திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவரங்கம், ஸ்ரீரங்கம். அரங்கநாதர், திரு அரங்கம். அரங்கநாதர் அருளும் தீவு பகுதியான திரு அரங்கம். அவ்வளோதான். இது வடமொழி தாக்கத்தால் தான் வந்து ஸ்ரீரங்கம், ஸ்ரீ அப்படிங்கிறது வடமொழி சொல்லு தானே, அப்படிங்கிற மாதிரி மருவி வந்தது அப்படிங்கிறாங்க. தில்லை, சிதம்பரம். தில்லை மரங்கள் அப்படின்ட்டு இருக்குது. அந்த மரங்கள் அதிகமாக இருந்த காடாக இருந்ததுனால இது தில்லை அப்படின்னு அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நடராஜ பெருமாள் அவர் வந்து டான்ஸ் ஆனந்த நடனம் புரியும் தலமானதனால் இதை என்ன சொல்லுவாங்க, சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பர நடராஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வேதை, வேதாரண்யம். திருமறைக்காடு. வேதங்கள் பூஜித்து கதவை அடைத்த வரலாற்று சிறப்புமிக்க தலம் என்பதால் திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதை என்றும் பின்னர் வடமொழியில் வேதாரண்யம் என்றும் மாறியது. பழவேற்காடு வந்து ஏன் புலிக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா புலிகள் வாழ்ந்த காடாக இருந்ததால் புலிக்காடு ஒன்று. அதுவே நாளடைவில் மருவி பழவேற்காடு அப்படின்னு மாறிடுச்சு. புலிக்கேட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. திண்டிவனத்தை வந்து திந்திரிவனம். ஏன் திந்திரினி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திந்திரினினாலும் புலி அப்படின்னு அர்த்தம். அப்போ புளியங்காடு, புலி நிறைந்த காடு, அவ்வளோதான். திண்டிவனத்தை என்ன சொல்லுவாங்க,
புள்ளி நிறைந்த காடு அப்படின்ட்டு. திரு நின்ற ஊர் திண்ணனூர். திருமகள் தங்கி அருளியதால் திருநின்ற ஊர் எனப்பட்ட தலம் திண்ணனூர். தங்கி அருளியதால் திண்ணனூர். வத்தலை குண்டு வெற்றிலை குண்டு. வெத்தலைங்க அதிகமாக விளைஞ்ச பகுதி என்பதால் இதை வெத்தலை குண்டு அப்படியே மாறி வத்தலை குண்டு அப்படின்ட்டு மறி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு தெரியும், பழம் உதிர்ச்சோலைன்னு என்னது, பழங்கள் நிறையா உதிர்ந்து கிடக்கும். அது என்ன பழம்னா நாவல் பழம். அதனால் இது பழம் உதிர்ச்சோலை. விருத்தாச்சலம் முதுகுன்றம் பழமலை. பழமையான மலை என்பதால் முதுகுன்றம் என்ற பெயரையும் கொண்ட இத்தலம் வடமொழியில் பழமை கூட்டல் அசலம். அப்போ நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது பழமலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல விருத்தாச்சலம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பழமை அப்படிங்கிறதும் விருத்த அப்படிங்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பொருட் பன்மொழியில் இதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். விருத்த பழமைனா ஒரே அர்த்தம் தான். அதேமாரி அசலம் அப்படின்னாலும் மலை தான், மலையினாலும் மலை தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவோங்க. ஓகேங்களா? அசலம் அப்போ பழமையான மலை அப்படிங்கிறதா விருத்தாச்சலம். ராஜராஜேஸ்வரம் தாராசுரம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ராஜராஜேஸ்வரம் கோயில் இந்த தாராசுரத்தில் இருக்கிறதுனால இதை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோலார் தங்கச்சுரங்கம் ஏன் குவளாலபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே குவளை மலர்கள் நிறைந்த ஊர். குவளை மலர்கள் நிறையா இருக்குமாமா, அதனால் குவளாலபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோலார் அப்படின்ட்டு சுருக்கியிருக்காங்க. பெரம்பூர். இந்த பிரம்பு தடி இருக்குதுங்க, தடி அது நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அதை பெரம்பூர், அதுவே பின்னாடி என்னாச்சு பெரம்பூர் அப்படின்னு மாறுச்சு. முகப்பேர் மோப்பேர். தரிசனம் பெற்ற தலம் என்பதால் முகப்பேர் எனப்பட்டு பேச்சு வழக்கில் மோப்பேர் என்று அழைக்கப்படுகிறது. திரு ஒற்றியூர் வெற்றி தரும் ஊர் என்ற பொருளில் திருவெற்றியூர். திருவொற்றியூர் அப்படிங்கிறது என்னென்னா வெற்றி தரும் ஊர் அப்படிங்கிறது தான் திருவெற்றியூர். எலும்பூர். நான் எலும்புன்னு நினச்சேன், ஆனால் அது இல்லை. 7 உயர்ந்த மதில்களை கொண்ட ஊர் என்பதால் எழும்பூர் அப்படிங்கிறது எழும்பூர் அப்படின்னு ஆயிடுச்சு. பாருங்கள், 7 உயர்ந்த மதில்களை கொண்டதால். திருவல்லிக்கேணி அல்லிக்கேணி. இதுலேயே அல்லிக்கேணின்னு வருது. இருந்தாலும் ஏன்னா அல்லி மலர்கள் நிறையா இருக்கிற குளம் இருக்கிறதுனால இது அல்லிக்கேணி அப்படின்னாங்க. கல்பாக்கம் கயப்பாக்கம். கயல்னா என்ன? மீன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மீன்கள் நிறைந்த நீர்நிலை கொண்ட பகுதி என்பதால் கயல் பாக்கமானது கல்பாக்கம் அப்படின்ட்டு மருவி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று நிறைந்த பகுதி, இல்லை சுவர், இல்லை அரசர்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட கல்பாக்கத்தில் மீன்கள் நிறையா இருக்கும். அப்போ மீனுக்கு கயல், அப்போ கயல் பாக்கம். பன்ருட்டி பன்னுருட்டி அப்படின்னா பண்ணுனா இசை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். இசை கமலும் ஊர் அல்லது இசை சார்ந்த தொழில்கள் நடந்த பகுதி என்பதால் இதை பன்ருட்டி அப்படிங்கிறது பன்ருட்டி அப்படின்னு மாறுச்சு. குமரி. கன்னிப்பெண் கோவிலும் கடலும் சங்கமிக்கும் முனையான இத்தலம் கன்னியாகுமரி எனப்பட்டு குமரி என்றும் அழைக்கப்படுகிறது. கொடைக்கானலை ஏன் கோடைக்கானல், அது கோடை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குளிர்ச்சியான காடுகளை கொண்ட மலைப்பகுதி என்பதால் கொடைக்கானல் என அழைக்கப்பட்டு பேச்சு வழக்கில் கோடை என சுருங்கி வழங்கப்படுகிறது. குளிர்ச்சியான காடுக்கு எதுக்கு கோடை வரணும்? நோட் பண்ணிக்கோங்க. மணவை மணப்பாறை. மணல் நிறைந்த பாறை பகுதியை கொண்டதால் இது மணப்பாறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பரமக்குடி பரம்பை. பரம்பு மலையை சார்ந்த ஊர் வாழ்ந்த பகுதி. அதாவது பரம்பு மலையை சார்ந்த ஊர்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் இதை பரமக்குடி அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் பரம்பை அப்படின்னு மருவியது. சங்கரங்கோவில் சங்கை. சங்கரநாராயணர் கோவில் அமைந்துள்ள இத்தலம் சங்கை அப்படின்னு மருவி இருக்குது. அவ்வளோதான்.
வண்ணாரப்பேட்டை வண்ணை. வண்ணாரப்பேட்டைன்னா என்னது? துணி துவைக்கும் இந்த அது ஒரு ஜாதி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அதிகமாக இருக்கிறதுனால இது வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அறந்தாங்கி, அறநெறிகளை தாங்கி நின்ற பெருமைக்குரிய ஊர் என்பதால் அறத்தை தாங்கும் அறந்தாங்கி அறந்தை அப்படின்ட்டு மாறுச்சு. ராமநாதபுரம் கடலும் ஆறும் சந்திக்கும் முகத்துவார பகுதியை கொண்டுள்ளதால், அதாவது கடலும் ஆறும் சந்திக்கும் 2 ஆறு சந்திக்கிற முகத்துவாரம் கொண்டதால் இதை முகவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அருணை திருவண்ணாமலை. சிவபெருமான் ஜோதி பிளம்பாய் விளங்கும் அண்ணாமலை அமைந்துள்ள தலம் திருவண்ணாமலை. இதன் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் செவ்வான தோற்றத்தால் இது அருணை என்றும் அழைக்கப்படுகிறது. அதான் அருணை அப்படின்னா அந்த சிவந்த அப்படிங்கிறத அர்த்தம். அதனால தான் அருணை அப்படின்னு சொல்கிறாங்க. நாகர்கோயிலில் நாஞ்சி, நாகராஜர் கோயில் அமைந்துள்ள பகுதி நாகர்கோயில் எனப்படுகிறது. ரைட்டு. இது முப்பகுதி நாஞ்சி நாடு என்று அழைக்கப்பட்டதால், இதுக்கு முன்னாடி நாகர்கோயில் நாஞ்சி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதால் அதை நாஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. குன்னத்தூர் குன்றத்தூர் இது நாம் பார்த்துட்டோம். குன்றுகள் நிறைய இருக்கிறதுனால குன்றத்தூர் குன்னத்தூர். அதேமாரி தான் குன்னக்குடி குன்றக்குடி. குன்றின் மீது அமைந்துள்ள திருத்தலம் என்பதால், அதாவது இங்கே குன்றுகள் நிறையா இருக்குது, இது குன்று மேலே இருக்கிற திருத்தலம் அப்படிங்கிறதுனால இது குன்றத்துக்கு மேலே இருக்கிற குடி, அந்த மாதிரி குன்றக்குடி. திருவெள்ளரை. சுவேதம் என்றால் வெண்மை, கிரி என்றால் மலை. ஓகே, சுவேதம் என்றால் வெண்மை, அப்போ வெண்மையான மலைன்னு அர்த்தம். வெண்மையான பாறை மலை மீது அமைந்த தலம் என்பதால் சுவேதகிரி என்றும் தமிழில் திருவெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது. சுவேதம் என்றால் வெண்மை, கிரி என்றால் மலை, அப்போ வெண்மையான மலை வெள்ளரை. ஓகேங்களா? அந்த அர்த்தத்தில். தேவோட்டை, தேவர்கள் வாழும் கோட்டை என்பதால் தேவகோட்டை அப்படியே கொஞ்சம் சுருங்கி தேவோட்டை. கோவன்புத்தூர், இப்போ நம்ம பார்த்தோம், கோவன் என்னும் குறுநில மன்னன் அந்த தலைவன் உருவாக்கிய பூமி என்பதால் இது கோவம்புத்தூர் அப்படின்ட்டு. சோநாடு சோழநாடு, சோழர்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் சோழநாடு அப்படியே மருவி சோநாடு. மானாம்பதி வானவன் மாதேவி. ஏன் அப்படி வந்தது? சோழ பேரரசியான வானவன் மாதேவியின் பெயரால் அல்லது அவர் நினைவாக அமைக்கப்பட்ட ஊர் வானவன் மாதேவி எனப்பட்டு பிற்காலத்தில் மானாம்பதி அப்படின்ட்டு மாறுச்சு. இப்போ சோழ பேரரசு பேர் வானாம்பதி, வானமாதேவி. திருக்குறுகூர் குறுகை. நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலமான திருக்குறுகூர் பழந்தமிழில் குறுகை என்று அழைக்கப்பட்டது. இது நோட் பண்ணிக்கோங்க, திருக்குறுகூர் குறுகை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் படிக்கிறது ஷார்ட்கட்டாக தான் நீங்கள் படிச்சுக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவி, விருதுநகர்னா விருதை, திருக்குறுகூர்னா குறுகை, அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் டக்குன்னு யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்க யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். விருதுநகர் விருதை, அந்த மாதிரி வீரமும் வெற்றியும் குறிக்கும் விருதுகள் வழங்கப்பட்ட வரலாற்று பகுதி. பார்த்தீங்களா? விருதுகள் வழங்கப்பட்ட பகுதி என்பதால் இது விருதுநகர். அம்பாசமுத்திரம் அப்படிங்கும்போது அம்பை இளங்கோக்குடி, இளங்கோக்குடி என்றும் அழைக்கக்கூடிய இது மறுவு சொன்னோமா அம்பை. இது விளக்கத்தை ஃபுல்லாக கொடுக்கல. நாங்குநேரி வானமாமலை. 5 பெரிய கிணறுகளை கொண்டிருப்பதால் நாங்குநேரி எனப்பட்ட இத்தலம் வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான வானமாமலை தோத்தாத்திரி சேஸ்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வானமாமலையினாலும் தோத்தாத்திரி சேஸ்திரம் ஒன்று. திருவாரூர் ஆரூர். திருவாரூர்னாவே தியாகராஜர் கோயில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற புண்ணியஸ்தலம் அப்படிம்பாங்க திருவாரூர். ஏற்காடு ஏரிக்காடு. ஏற்காடில் பார்த்திங்கன்னா ஏரி இருக்கும், இன்னமும் இருக்குது. ஏரிகள் காடுகள் நிறையா இருக்கிறதுனால இது ஏற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தூர் ஆற்றூர். ஆற்றோட கரையோரத்தில் அமைந்த ஊர் என்பதால் இதை ஆற்று பக்கத்தில் இருக்கிறதுனால ஆற்றூர் ஆத்தூர். மாயவரம் மயிலாடுதுறை. பார்வதி தேவி மயில் வடிவில் சிவபூஜை செய்த தலம் என்பதால் மயில் ஆடும் துறை, அதை தான் மாயவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயவரத்துக்கு பாருங்கள் மாயூரம். ஓகேங்களா? மயிலாப்பூருக்கு மயிலை
மாயவரத்துக்கு மாயூரம் கூட சொல்லுவாங்க. பத்தமடை, பத்தல் மடை. பத்தல்னா என்னது? நமக்கு இந்த பாய் செய்யும் அந்த தறி அல்லது அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தமடை பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் இங்கே அதிகம் இருந்ததுனால இதை பத்தமடை அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தல் மடை அப்படியே கொஞ்சம் சுருங்கி பத்தமடை, அவ்வளோதான். திருக்கழுக்குன்றம் வேதங்களே மலையாக உருவெடுத்த தலம், வேதாசலம். வேதாசலம் பிரித்தோம்னா அசலம்னா மலை, அந்த மாதிரி. திருப்பதி வேங்கடாசலம் நம்ம பார்த்துட்டோம், அது அந்த சாமியோட பேர். பெரம்பலூர் பெரும்புலியூர். புலிகள் நிறையா இருக்கிறதுனால தான் பெரம்பலூர் பகுதியை பெரும் புலியூர், நிறைய புலி அந்த மாதிரி சொல்கிறாங்க. பூம்புகார் காவிரி பூம்பட்டினம். காவிரி நதி கடலோடு கலக்கும் முகத்துவாரத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய துறைமுகப்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் ஆகும். இது சுருங்கி பூம்புகார் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கடலூர் கூடலூர். கடல் நிறையா கூடுறதுனால இது கூடலூர், அவ்வளோதான். கடல் நிறையா கூடுற ஊருங்கிறதுனால இது கூடலூர். காஞ்சிபுரம் காஞ்சி, இது ஓகே தான். பழந்தமிழில் கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. பல்லாவரம் பல்லவ மன்னர்கள் நிறையா இருந்ததுனால இது பல்லவ மன்னர்கள் புறம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்லாவரம் அப்படின்னு மாறிச்சு. திருவிடைமருதூர், இது அப்படியே இது இடையிலேயே இருக்குது, இடைமருது. திருவிடைமருதூர் ஏன் வருது அப்படின்னா காவிரியின் நடுவே அமைந்துள்ள மருத மரங்கள் அப்படின்ட்டு நிறையா இருக்கிறதுனால இது இடையில், காவிரி இடையில் வர்றதுனால இடைமருதில் அப்படிங்கிறாங்க. இடை மருத மரம். திருவள்ளூர் திரு எவ்வளூர். எறும்பு உருவில் இறைவன் அருள் புரிந்த தலம் என்பதால் திரு எவ்வளூர். திரு எவ்வளூர், எறும்பு உருவில் எவ்வுருவில், அந்த மாதிரி. கீவளூர் கீழ்வேலூர். கீழ்த்திசையில் அமைந்துள்ள வேலூர் தலம் என்பதால் இதை கீவளூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கள் நிறைந்த கொடிகள் படர்ந்த பகுதி என்பதால் பூ இருந்த மல்லி பூந்த மல்லி அப்படின்ட்டு மாறுச்சு. திரு ஆனைக்கா. யானைகள் ஒன்று பூஜித்து சிவப்பேறு பெற்ற தலம் என்பதால் இதை திரு ஆனைக்கா அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் நிறைய இடத்துல இந்த சிவன் சாமி சம்பந்தமாக இந்த தலம் ஏதோ ஒரு பூக்கள் தலம், இடங்கள் தலம் அந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிறதுனால தான் அதனுடைய விளக்கமே இருக்குது. அவிநாசி புக்கொல்லியூர். புக்கொலியூர் சோழ நாட்டு தலமான இத்தலம் முதலை விழுங்கிய பாலகனை சுந்தரர் மீட்டு தந்த புராண வரலாற்று தொடர்புடையது. இதன் பழமையான பெயர் புக்கொலியூர். அவிநாசிக்கு புக்கொலியூர், அவ்வளோதான். வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூர். புல்லுனா பறவை. பாருங்கள், நம்ம படிக்கும்போது கூட தெரியாது, ஆனால் அந்த விளக்கத்தை பார்க்கும்போது பாருங்கள், புல்லுனா பறவை, இருக்கு அப்படின்னா சூரியன், வேல் அப்படின்னா வேடன். அப்போ புல் இருக்கு வேடன் அந்த கணக்கு. அப்போ பறவை, சூரியன், வேடன், சடாயு ஆகியோர் பூஜித்த தலம் என்பதால் புல் இருக்கு வேலூர் எனப்பட்டு வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு மாறியிருக்கு. சீர்காழி சீர்த்திகழ் காளி. ஞானசம்பந்தர் தோன்றி செந்தமிழ் பாடிய சீர்மிக்க தலம் என்பதால் சீர்த்திகழ் காளியானது சீர்காழி. கரந்தை. கரந்தைனா கரந்தை மரங்கள் நிறையா இருக்கிறதுனால இது கரந்திட்ட குடி, கரந்தாட்டாங்குடி அப்படிங்கிற மாதிரி. குடினா அதான் அந்த அந்த பகுதி நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். வரகுண மங்கை நத்தம். வரகுண மங்கை அப்படின்னா என்னதுன்னா வரகுண பாண்டிய மன்னனால் போற்றப்பட்ட ஊர் வரகுண மங்கை அப்படிங்கிற மாதிரி ஆனது. நத்தம்ங்கிறது வரகுண மன்னர்கள் அப்படின்னு ஞாபகம் இருந்ததுன்னா ஓகே. ராமேஸ்வரம் ராமேஸ்வரம், இது ஓகே. நீலகிரி நீலகமலை. பேசுகிற நீலகிரியில் பார்த்திங்கன்னா, இந்த ஊட்டி நீலகிரியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நீல நிற பூக்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. விராடபுரம் திருப்பத்தூரை குறிப்பது. விராடபுரம் திருப்பத்தூர், அவ்வளோதான். ஈரோடை
ஈரோடு. பெரிய ஓடைகளை கொண்ட பகுதி என்பதால் இது ஈரோடை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ ஈரோடு அப்படின்னு நம்ம மருவி சொல்லிகிட்டு இருக்கோம். சிங்காநல்லூர் சிங்கை. காட்டுமன்னார் கோவில் வீரநாராயணபுரம். பராந்தக சோழனின் பட்டப்பெயரான வீரநாராயணன் நினைவாக உருவாக்கப்பட்ட ஊர் வீரநாராயணபுரம். பிற்காலத்தில் காட்டுமன்னார் கோயில் என மருவியது. அரும்பாக்கம் அனபாயநல்லூர். சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கனின் மற்றொரு பெயரான அனபாயன் பெயரால் அனபாயநல்லூர் என அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மருவி அரும்பாக்கம் என ஆனது. பசுபதி கோயில் புள்ளமங்கை. பசுபதி கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பறவைகள் இருக்கும். அதேமாரி அந்த மங்கை வணங்கின மாதிரி இருக்கும். அந்த பொருளில் புள்ளமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஜஸ்ட்டு ஒரு விளக்கம்தான். இது நீங்கள் போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். இது மாதிரி இதனால தான் இது வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஊர் பெயரோட மறு அப்படிங்கும்போது நீங்கள் ஷார்ட்டாக இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படியோ அந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில சொற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருவிடை மருதூர்னால் அதில் இறை மருதியல்னு இருக்குது. அதனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ திருவள்ளூர் அப்படிங்கும்போது திரு எவ்வளூர் அப்படிங்கும்போது இதெல்லாம் டைரெக்டாக இருக்குது. கேவலூர் கீழ்வேலூர் அப்படின்ட்டு. எங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலை என்ன சொல்கிறாங்கன்னா புள்ளிருக்கு வேலூர். அவினாசி என்ன சொல்கிறாங்க, புக்கொழியூர். அப்போ இந்த மாதிரி சொற்களை தனியாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஒரு 2 தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் மீதி நீங்கள் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இப்போ நத்தம் அப்படிங்கிறாங்க, வரகுணமங்கை அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் பார்த்தோம், நத்தம் அப்படிங்கிறது அந்த ஊரில் வரகுண அந்த மன்னனோட இருக்கிறதுனால தான் இந்த ஊர் வரகுணமங்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஈரோடு ஏன் ஈரோடையாக மாறுச்சுன்னா, இங்கே ஓடைகள் அதிகமாக இருந்ததுனால இது ஈரோடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பசுபதி கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பறவையும் அதை வேண்டுகிற மங்கைகள் இருக்கிறதுனால இது புள்ளமங்கை அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஊர்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம திருவண்ணாமலை அப்படிங்கும்போது அருணை அப்படின்னு பார்த்தோம். அருணைக்கு உண்டான விளக்கத்தை பார்த்தோம். அசலம் அப்படின்னா மலைன்னு பார்த்தோம். அப்போ ஒரு சில ஊரில் இருந்து ஒரு சில தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸ்ட்ரா தகவலே. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த 108 ப்ளஸ் புத்தகத்தில் இருக்கிற இந்த ஊர் பேரை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு 108 கொஸ்டினோட உங்களுக்கு கேள்வி வரும் வித் ஆப்ஷனோட. அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஊர் பெயரை இந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பதிவு முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். அதேமாரி உங்கள் ஊர் பேரோட மருவும் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.